இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு 6 அதிகாரம் 11 எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின் என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்கள், ஆமேன் என்பது. இந்த வசனம் என்பது இது ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. பரமண்டல ஜெபத்தின் கடைசி பகுதி. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு நீங்கள் எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அதிலிருந்து ஒரு கடைசி பகுதியை நம்ம பார்ப்போம். 2 காரியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று சோதனை, அடுத்தது தீமை. தீமை நம்மளை மேற்கொள்ளாதபடி சோதனையிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது. இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்கிறார். அப்ப நம்ம சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அடுத்ததாக பார்க்கிற தீமை. தீமை நம்மளை அணுகாதபடிக்கு நம்மளும் ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஏன்னா யாபேஸ் ஜெபிக்கிறார். அவர் எப்படியாக ஜெபிக்கிறார் என்றால், தீங்கு என்னை அணுகாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று ஜெபிக்கிறார். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை சூழ்ந்து காணப்படுகிற தீமைகள், தீங்குகள், இவைகள் எல்லாவற்றிலும் நம்ம காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் ஜெபித்தால்தான் நம்ம அதுல இருந்து காப்பாற்றப்பட முடியும். ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, 2 தீமோத்தேயு 4:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை தீங்கிலிருந்து விலக்கி ரட்சித்து பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம பரம ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெபம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவு தேவன் நம்மளை சோதனை நின்று தீமையிலிருந்து நம்மளை விலக்கி பாதுகாத்து பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். கடைசியாக பார்க்கிறோம், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் அவருடையது. அவருடைய ராஜ்யம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை நம்ம மூலமாக வெளிப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நாம் அப்படியாக இருப்போம். இந்த வசனத்தின்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென்.